டு சிம்ஸ்பரி சேனல். ஆல்ரெடி நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் சில சாம்பிள் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ அகைன் பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். முடிக்காதவங்க திருப்பி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொஸ்டின்ஸ்லாம் இப்போ பார்ப்போம். ஓகே. First question. Lisa runs an automated security system that monitors parking lots using cameras. She wants to locate and label vehicles and license plates in each frame. ஸோ இவங்க இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுக்குறாங்க. அந்த இமேஜ் அதாவது பார்க்கிங் லாட்டில் இருக்க சிசிடிவி கேமராவில் இருக்கிற இமேஜை பார்க்குறாங்க. அதில் இருக்கிற லைசன்ஸ் பிளேட்டை மட்டும் லொக்கேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனோட யூஸ் கேஸ். ஸோ டிடெக்ட் அண்ட் லேபிள் ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது வெஹிக்கிளாக இருக்கட்டும் லைசன்ஸ் பிளேட்டாக இருக்கட்டும், அந்த வித்தின் இமேஜ்குள்ளே அது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு காட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனோட யூஸ் கேஸ். ஸோ ஸ்பீச் டு டெக்ஸ்ட் கண்டிப்பாக இது அப்ளை ஆகாது. டாக்குமெண்ட் கிளாஸிஃபிகேஷனும் ஆகாது. இமேஜ் கிளாஸிஃபிகேஷனும் இருக்கும். பட் இது பெஸ்ட்டு யூஸ் கேஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் தான். ஓகே. Second one, John needs to analyze the accuracy of OCI speech transcription for a legal case. He wants to evaluate how sure the model is about each word in the transcription. இப்போ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வேர்ட் எல்லாம் வரக்கூடாது. அது நெகட்டிவ் இன் த சென்ஸ் த அப்சீன் வேர்ட்ஸ் எல்லாம் வரக்கூடாது, வல்கர் வேர்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அந்த இதை வந்து மோரோவர் அது ஒன்று லீகலாக இல்லீகல் இதெல்லாம் இருக்கக்கூடாது, கம்ப்ளைன்ஸ் டேட்டா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றதுனால அந்த டிரான்ஸ்கிரிப்டை வந்து நேச்சுரல் ப்ராசஸிங்கில் செக் பண்ணிவிட்டு அது வந்து நமக்கு கான்ஃபிடன்ஸ் ஸ்கோரும் பார்த்தோம்னா அது நமக்கு ஒரு வசதியாக இருக்கும். ஸோ ஹவு கான்ஃபிடென்ட் நம்மளோட இதுன்றது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கான்ஃபிடன்ஸ் ஸ்கோரிங் தான் வந்து ஆப்டான ஆன்சர். How does Oracle Database 23 AI allow the use of pre-trained AI models for vector search? ஸோ இந்த Oracle Database 23 ஏஐனாலே இவங்க வந்து வெக்டார் இது யூஸ் பண்ணுவாங்க, வெக்டார் சர்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது ஓஎன்என்எக்ஸ் மாடலில் வந்து டைரெக்டாக டேட்டாபேஸில் லோட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கியூஎல் query மாதிரிலாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நேச்சுரல் லைக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே query எழுதிக்கும். ஸோ அதுதான் இந்த Oracle Database 23 ஏஐனோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ பை லோடிங் ஓஎன்என்எக்ஸ் மாடல்ஸ் டைரக்ட்லி இன்டு த டேட்டாபேஸ் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். Okay. A company wants to automate its email filtering system to reduce spam. Which AI technique would you recommend? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்டிங் ஸ்பேம், அதாவது ஸ்பேமா இல்லையான்னு செக் பண்ணுறது வந்து கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். இந்த கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங் இருக்கு இல்லைங்களா, சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அதில் ரெக்ரெஷன் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இது வந்து ரெடியூஸ் ஸ்பேமே வந்து கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ன்றதுனால அது வந்து மெஷின் லேர்னிங் தான். இது ஒரு சூப்பர் செட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம மெஷின் லேர்னிங் செலக்ட் பண்ணால் போதும். இன்கேஸ் சூப்பர்வைஸ்டோ இல்லை கிளாசிஃபிகேஷனோ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை தான் செலக்ட் பண்ணணும். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வராது. ஏன்னா அது வந்து பனிஷ்மெண்ட் ரிவார்ட்ஸில் வரும். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கும் வராது, டீப் லேர்னிங்கும் வராது. ஸோ மெஷின் லேர்னிங் தான் இதுக்கு ஆன்சர். Okay, you are working on a deep learning project to generate music. Which type of neural network is best suited for this task ன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி மியூசிக் இந்த மாதிரி வந்துட்டாலே டீப் லேர்னிங்கில் இமேஜஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் நியூரல் நெட்ஒர்க். ஸோ நமக்கு வந்து இந்த யூஸ் கேஸ்க்கு வந்து ஆர்என்என் தான் சூட்டபுளாக இருக்கும். ஸோ ப்ரெடிக்டிங் எ நெக்ஸ்ட் நோட் இந்த மியூசிக் நீட்ஸ் கான்டாக்ட்ஸ் ப்ரியர் நோட்ஸ், அதாவது வந்து இப்போ சீக்வென்ஷியலாக இருக்கிறத வந்து முந்தின இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு ஃப்யூச்சரில் இருக்கிறது அதுவே ஜென்ரேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்ன்ற மாதிரி. ஸோ அதுதான் ரீகரண்ட் நியூரல் நெட்ஒர்க்கோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஜென்ரேட் மியூசிக் புதுசாலாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆர்என்என் தான் இதுவாக இருக்கும் ஆப்டான ஆன்சர். ஓகே, வாட் டைப் ஆஃப் டேட்டா இஸ் மோஸ்ட் லைக்லி டு பி யூஸ்ட் வித் டீப் லேர்னிங் அல்காரிதம்? இப்போ டீப் லேர்னிங்னாலே பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு அந்த ஹைரார்கி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதோட சப்செட் மெஷின் லேர்னிங், அதனோட சப்செட் டீப் லேர்னிங். ஏன் நம்ம டீப் லேர்னிங் போகிறோம்னா மெஷின் லேர்னிங் அல்காரிதமில் நமக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டேட்டா, அதாவது ஹியூமனால் இன்டர்பிரேட் பண்ண முடியாத சில டேட்டாவெல்லாம் நம்ம வந்து டீப் லேர்னிங்க்கு தான் போய் அதை மெஷினை அனலைஸ் பண்ண வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் கொடுக்குறோன்னா அதில் இருக்கிற பிக்சல்ஸ்லாம் எடுத்து நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அது மிஷின் தான் பார்க்கும். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் டேட்டா வித் நான் ஹியூமன் இன்டர்பிரேட்டபிள் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து டீப் லேர்னிங் மூலயமா தான் பண்ண முடியும். ஓகே, யூ நீட் அ suitable GPU for massive scale HPC AI training and inference workload. Which
NVIDIA GPU you are most likely to choose. மேசிவ்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இங்கே கீவேர்டு. மேசிவ்க்குலாம் பார்த்தீங்கன்னா GB200 தான். இந்த ஜிபி கிரேஸ் பிளாக்வெல் GPU. The massive scale rather than standard large scale work AI ஒர்க்லோடுக்கு GB200 தான் ஆப்ட் ஆனது. ஸோ நமக்கு இங்கே கீவேர்டே வந்து பார்த்தீங்கன்னா மேசிவ் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஸ்டாண்டர்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து A100 சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. How does normalization improve the readability of transcription in OCI speech? ஸோ நார்மலைசேஷன் எப்படி நடக்கும்னு கேட்குறாங்க. ஸோ நார்மலைசேஷன்னா என்ன? ஸோ நமக்கு வந்து ஒரு இதை வந்து நார்மலைஸ் பண்ணுறது. ஸோ இட் டிரான்ஸ்லேட்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன்டு மல்டி லாங்குவேஜஸ். இது நார்மலைசேஷன் கிடையாது. இட் ரீப்ளேசஸ் ஆல் அப்பர் கிளேசஸ் வித் லோவர் கிளேசஸ் கிடையாது. இட் ரிமூவ்ஸ் unnecessary வேர்ட்ஸ் ஃப்ரம் த டிரான்ஸ்கிரிப்ஷன். இதுவும் கிடையாது. ஸோ நான் ஆக்சுவலாக நார்மலைசேஷன்றது வந்து என்னென்னா, நார்மலைசேஷன் என்ஷூர்ஸ் தட் addresses, times, numbers and URLs are formatted correctly. So making the text more readable and suitable for further processing. அதுதான் நார்மலைசிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரீடபிள் ஃபார்மட்ஸுக்கு கொண்டு வர்றது. ஸோ ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே. யூ நீட் அ சூட்டபிள் GPU ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் AI ட்ரைனிங் அண்ட் இன்ஃபரன்ஸ் ஒர்க்லோடுக்கு எந்த NVIDIA GPU சூட்டபிள்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஸ்மால் டு மீடியம்னாலே நமக்கு வந்து A100 தான் பெஸ்ட்டு. இதே நமக்கு வந்து ஹை இன்டென்சிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மேசிவ் ஸ்கேலுக்கு GB200ன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இது வந்து ஸ்மால் ஆர் மீடியம் ஸ்கேலுக்கு A100 தான் பெஸ்ட். ஓகே. யூ ஆர் ரைட்டிங் போயம்ஸ். யூ நீட் யுவர் கம்ப்யூட்டர் டு ஹெல்ப் யூ complete your lines by suggesting right words. Which deep learning model is best suited for this task? ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு சீக்வென்ஷியல் இது கம்ப்ளீட் யுவர் லைன்ஸ்னா ஆல்ரெடி சீக்வென்ஷியலாக படிச்சுட்டு வாட் நெக்ஸ்ட்னு போகிற இதுக்கு வந்து ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் தான் ஆப்டான சொல்யூஷன். ஸோ அதுதான் வந்து ப்ரெடிக்ஷன் ஆஃப் எ நெக்ஸ்ட் வேர்ட் given a sequence of words needs to use a context of prior words in a sequence. So RNN is well suited for this use case. The 11th one. John works in a new aggregation platform and wants to automatically categorize articles like articles into topics like politics, technology, and sports. Which feature of OCA language would help him? ஸோ இது ஆல்ரெடி ஆன்சர் நானே கோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் தான் இதுக்கு பெஸ்ட் சாய்ஸ். அதாவது அது பார்த்தீங்கன்னா இட் அசைன்ஸ் அ கான்டெக்ட் டு ஒன் ஆஃப் 600+ கேட்டகரிக்கு இதுவே அசைன் பண்ணிடும். 12th one. What is the primary limitation of recurrent neural network when processing long sequences? ஓகே, இது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டீப் லேர்னிங்கோட இது ஏரியா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாங் சீக்வென்ஷியலாக தான் இது ப்ராசஸ் பண்ணும். இதில் இன்னொன்று என்னென்னா லாங் சீக்வன்சஸ்லாம் இது வந்து அதனால் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய சென்டென்ஸ் இருக்குது, பெரிய பேராகிராஃப் இருக்குனாக்கா ஸ்டார்டிங்கில் உள்ளதெல்லாம் இது மறந்துடும். அதுதான் இதனோட ஒரு பெரிய ட்ராபேக். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் LTSMலாம் வந்து LSTMலாம் வந்து லாங் ஷார்ட் டேர்ம் மெமரின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன அந்த ப்ராப்ளம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம். ஸோ அது வந்து RNNோட கான்ஸ் இது. ஸோ RNN struggle with long range dependencies due to the vanishing gradient problem. Okay, what is the primary goal of fine tuning a large language model? ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னாலே நமக்கு என்னென்னா ஒரு நிறைய டேட்டாபேஸ் மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அதை வந்து ட்ரெயின் பண்ணுறது. ஸோ அந்த ட்ரெயின் பண்ணுறது வந்து ப்ரீ ட்ரெயின்டு மாடல்னு சொல்லலாம். அந்த ப்ரீ ட்ரெயின்டை நம்மளோட யூஸ் கேஸ்க்காக எல்லா யூஸ் கேஸும் ஒரே மாதிரி இருக்காது. அது ஒரு ஜென்ரலைஸ்டு இது. ஸோ அதை நம்மளோட யூஸ் கேஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதை ஃபைன் டியூன் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து பிரைமரி கோல் ஆஃப் ஃபைன் டியூனிங்கோட இது என்னன்றது கேட்குறாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டு டிக்ரீஸ் த நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் கிடையாது. ஏன்னா நம்மளோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ஏற்கனவே ப்ரீ ட்ரெயின் மாடலை இன்னும் கூட நம்மளோட யூஸ் கேஸுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து டியூன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ நம்ம ஜென்ரலைஸ்டு ஒரு மாடலில் வாங்கிட்டு வரோம். ChatGPTயோ இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி ChatGPTயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஓவரால் எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற நல்ல மாடல். பட் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம மற்ற ஃபீல்டு ட்ரெயின் பண்ணதெல்லாம் நமக்கு தேவையே படாது. இப்போ மேத்தமேட்டிக்ஸோ இல்லை ஃபிசிக்ஸோ இருக்கிறதுலாம் அங்கே தேவைப்படாது. லிட்ரேச்சரோ அதெல்லாம் தேவைப்படாது. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் தேவை அப்படின்னும்போது அது மற்றதெல்லாம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். சிலதை இன்னும் டியூன் பண்ணுறதுக்கு அந்த ப்ரீ ட்ரெயின் மாடலை எடுத்து அவங்களோட ஸ்மாலர் ஒரு டாஸ்க் ஸ்பெசிஃபிக் டேட்டா செட்டை எடுத்து அதை வந்து அதோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அதுதான் ஃபைன் டியூன் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டு அட்ஜஸ்ட் த ப்ரீ ட்ரெயின்டு மாடல்ஸ் பேராமீட்டர் யூஸிங் எ ஸ்மாலர்
task specific data set, improving its performance on specific tasks. இப்போ இதுதான் எல்லா இடத்துலையும் இனிமேல் இன் ஃபியூச்சரில் எக்ஸ்கியூஸ் மீ இன் ஃபியூச்சரில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இன் ஃபியூச்சர் இது அப்படியே மாறிடும். நிறைய இடத்துல இது வந்துச்சுன்னா எல்லாரோட இடத்துலையும் யூஸ் பண்ணுறது நமக்கு தேவைப்படாது. அகைன் அதுக்கு வந்து மோர் ஜிபியூஸும் தேவைப்படும். அந்த ஹார்ட்வேர் எல்லாருனாலையும் வீட்டில் சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல்எம்னு ஒன்று வந்துடும், ஷார்ட் லேர்னிங் மாடல்ட்டு. நம்மளோட என்ன ஏரியாவோ அந்த ஏரியாவுக்கு மட்டும் அதை பார்க்குறது. ஸோ அது அந்த இடத்துல அவ்வளோ ஹார்ட்வேர் தேவைப்படாது. ஓகே. What is the purpose of the model catalog in OCI data science? ஓகே. இந்த மாடல் கேட்டலாக்னோட பர்பஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ரெப்பாசிட்டரி ஆக்சஸ். இந்த மாடல் கேட்டலாகே வந்து ஆக்சஸ் எ சென்ட்ரலைஸ்டு ரெப்பாசிட்டரி வேர் யூசர்ஸ் கேன் ஸ்டோர், ட்ராக் அண்ட் ஷேர் மாடல்ஸ் வித் their டீம். ஸோ இதை வந்து ஒரு ரெப்பாசிட்டரி மாதிரி வச்சுக்காங்க. இட் எனேபிள்ஸ் கொலாபரேஷன் அண்ட் ஈஸி ரெட்ரிவல் ஆஃப் மாடல் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ரெப்பாசிட்டரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான். ஸோ தேர்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். Okay. Which statement best describes the pre-training process of a GenAI model? இப்போ GenAI மாடலுக்கு இது நாளில் எது பெஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. ஸோ இட் லேர்ன்ஸ் ஃப்ரம் லேபிள்டு டேட்டா அண்ட் மேப்ஸ் இன்புட்ஸ் டு கரஸ்பாண்டிங் லேபிள்ஸ். இது கண்டிப்பாக கிடையாது. இது வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங் மெஷின் லேர்னிங்கோட இது வரும். ஸோ இது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ நமக்கு வந்து இட் ஒன்லி மெமரைசஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ரீப்ரொடியூசஸ் தைம் எக்ஸாக்ட்லி. இதுவும் கிடையாது. It exclusively relies on reinforcement learning from human feedback. அதுவும் கிடையாது. ஸோ அது வந்து பனிஷ்மெண்ட் அண்ட் ரிவார்ட்ஸ் கேசஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் லேர்ன்ஸ் பேட்டர்ன்ஸ் இன் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா வித்தவுட் ரிகவரிங் லேபிள்டு ட்ரைனிங் டேட்டா செட். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். D1. Okay, you are training a deep learning model to recognize faces. What type of neural network is best suited for this task? ஸோ இந்த ஃபேஸஸ் இந்த இமேஜ்னு வந்துட்டாலே நமக்கு டீப் லேர்னிங்கில் கன்வென்ஷனல் நியூரல் நெட்வொர்க் தான். அதாவது வந்து சிஎன்என் பார்த்தீங்கன்னா இமேஜ்னு வந்துட்டாலே சிஎன்என். அதை தவிர்த்து இந்த போயம், சீக்வன்ஸ், வேர்டு, மியூசிக் அந்த மாதிரி இருக்கிற வாய்ஸ் அந்த இதுக்கு எல்லாமே ஆர்என்என் தான் அதுக்கு பெஸ்ட் யூஸ் கேஸாக இருக்கும். ஓகே. இப்போ T-Few fine-tuning in OCI generative AI service reduces cost and training time as compared to traditional fine-tuning. Which statement corrects? Explain the reason behind it. இப்போ இந்த இதுக்கு வந்து கொடுத்துருக்கிறது T-Few fine-tuning இருக்கு இல்லைங்களா? அது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபைன்-டியூனிங்கை விட காஸ்ட் கம்மியாக இருக்கிறதுக்கு எந்த இப்போ கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து பெஸ்ட்டுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இட் ரிக்வயர்ஸ் மேனுவலி கான்ஃபிகரிங் ஈச் லேயர் ஆஃப் மாடல் ஃபார் ஆப்டிமைசேஷன். இது இல்லை. T-Few ஃபைன் டியூனிங்னாலே ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஒரு இது கொடுத்துறேன். இப்போ அந்த T-Few ஃபைன் டியூனிங்கிறது ஃபைன் டியூன் வந்து எல்லா இதுலேயும் பண்ணாமல் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணாமல் அந்த ஒரு ப்ரீட்ரெயின்டு மாடலில் டெல்டா அந்த சேஞ்சஸை மட்டும் எடுத்து நம்ம ஃபைன் டியூன் பண்ணுறோம். பண்ணினது தான் அந்த T-Few ஃபைன் டியூனிங் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்டான ஆன்சர் இட் செலக்டிவ்லி அப்டேட்ஸ் ஒன்லி அ ஃப்ராக்ஷன் ஆஃப் த மாடல்ஸ் வெயிட். ஸோ பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஹவு டஸ் செலக்ட் ஏஐ ஜென்ரேட் எஸ்கியூஎல் queries ஃப்ரம் நேச்சுரல் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸ்? நம்ம இது ஆல்ரெடி பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த Oracle 23 ஏஐயில் பார்க்கும்போது வெக்டார்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இதுதான் அதனோட இது. ஸோ பேசிக்காக இது வந்து இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இட் கனெக்ட்ஸ் டு அன் எல்எல்எம். நம்ம வந்து query இன்டென்ட் நம்ம கொடுப்போம். ஒரு இங்கிலீஷ் லைக் லாங்குவேஜஸில் எனக்கு வந்து யார் ஹையர் சேலரி கொடுங்க அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ் லைக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக அதை இன்ஃபர் பண்ணிவிட்டு இதை புரிஞ்சுட்டு அண்ட் ஃபார்முலேட்ஸை எஸ்கியூஎல் கமாண்டாக கொடுத்துரும். ஸோ மீதி இட் ப்ரொவைட்ஸ் த பெஸ்ட் எஸ்கியூஎல் query பேஸ்ட் ஆன் த ப்ரீடிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் கிடையாது. இட் ரிக்வயர்ஸ் யூசர்ஸ் டு மேனுவலி இன்புட் query parameters கிடையாது. நம்ம கொடுக்குற இன்டென்ட்டை வச்சு அதாவது நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எடுக்கும். ப்ரீ டிஃபைன்டு டெம்ப்ளேட்ஸ் கிடையாது. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which OCI vision feature is useful for identifying whether a document is an invoice, receipt or resume based on its appearance and keyword? இதை வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுறோம். இந்த OCI விஷன் ஃபியூச்சரில் எந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு இது வந்து சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் கிளாசிஃபிகேஷன் தான். அது டாக்குமெண்ட் கிளாசிஃபிகேஷனே ஒரு ஹெட்டர் இருக்கும். அது சொல்லிடும் இது வந்து ரெசிப்டா, இது இன்வாய்ஸா, இது என்னன்றது, வாட் டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ன்றது அது சொல்லிடும். ஸோ இது சிம்பிள் கொஸ்டின் தான். சி தான் இதுக்கான ஆன்சர். Okay, a self-driving car needs to detect pedestrians and make safe lane changes. அவங்க சேஃபாக லேன் சேஞ்ச் பண்ணுறது. விச் ஏஐ கான்செப்ட் இஸ் பீயிங் அப்ளைட் ஹியர்? இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு கார் செல்ஃப் டிரைவிங் காருன்னு வந்துட்டாலே, அது வந்து நமக்கு வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங் தான். ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் தான் இது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்ன்றது குடுக்கல. மெஷின் லேர்னிங் வராது. அது அல்காரிதம் வச்சு, டேட்டா வச்சு எடுக்கிறது. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் கிடையாது. டீப் லேர்னிங் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம இத பிய தான் சூஸ் பண்ணி ஆகணும். இன் கேஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங் குடுத்திருந்தாங்கன்னா, நம்ம அத தான் செலக்ட் பண்ணி ஆகணும். Okay. You are developing an image classification software that can identify specific objects. Which AI subset would you use அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இமேஜ் கிளாசிஃபிகேஷன் சாஃப்ட்வேர். இமேஜ் கிளாசிஃபிகேஷன் சாஃப்ட்வேர்னாலே நமக்கு டீப் லேர்னிங்கில் CNN. ஸோ அதனால ஃபோர்த் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. டேவிட் இஸ் டிரான்ஸ்கிரைபிங் a கஸ்டமர் சப்போர்ட் கால் யூசிங் OCI ஸ்பீச். இப்போ கஸ்டமர் காலில் வரதெல்லாம் அப்படியே டிரான்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அந்த டாக்குமெண்டேஷனுக்காக இந்த OCI ஸ்பீச் சர்வீஸ் யூஸ் பண்ணி அவர் என்ன வாய்ஸ் வருதோ அதை அப்படியே டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி வைக்கிறாங்க. டேட்டா இந்த சென்ஸ் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி வைக்கிறாங்க. டிரான்ஸ்கிரைப் அதான் மீனிங். த கால் கண்டைன்ஸ் சம் ப்ரொஃபைன் லாங்குவேஜ். இப்போ நம்ம ஒரு பேட் வேர்ட்ஸில் திட்டுறாங்க. இப்போ மணியே எடுத்துட்டாங்க. இப்போ கால் சென்டரில் வந்து கால் பண்ணி, இல்லை இப்போ நம்ம ஏர்டெல் ஆர் ஜியோ கால் பண்ணுறோம், நான் காசு போட்டேன், எனக்கு காசு கம்மியாயிருச்சுனோன்னா அந்த கஸ்டமர் டெஃபினட்டாக டென்ஷனில் கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவர் வேணும்னு பண்ணுறதில்ல, அந்த கோவத்தில் அவர் பேசுகிறார். he wants to retain the original words but mark them as inappropriate rather than discarding them. அதை ஓப்பனாக போடாமல் பட் அவரோட ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே வைக்கணும். ஸோ அதுதான் ரூல். இப்போ அந்த ஜியோ கஸ்டமர் கேர் சென்டர்லாம் வாய்ஸை நம்ம போடுறது எல்லாமே எடுப்பாங்கல்ல, அப்போ இதை வந்து எந்த ப்ரொஃபானிட்டி ஃபில்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது அப்படியே இருக்கணும். ஆனா, அந்த ரீட்டெயின் வேர்ட யூஸ் பண்ணணும். ஆனா, அத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மறைச்சு வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து டேக்கிங்ன்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன் இங்க. மாத்தக்கூடாது. ரிமூவ் பண்ணவோ, மாஸ்க் பண்ணவோ கூடாது. டேக்கிங் மட்டும் பண்ணி வைக்கணும். ஓகே. எம்மா works for a media company that produces video content for online platforms. She needs to add closed captions to their videos for accessibility. Which OCI speech feature should Emma use? இது வந்து SRT ஃபைல் சப்போர்ட்டா, பேட்சிங் சப்போர்ட்டா, ப்ரொஃபானிட்டி ஃபில்டரிங்கா, கான்ஃபிடன்ஸ் ஸ்கோரிங். இது ரொம்ப ஈஸியானது தான். இந்த மாதிரி நமக்கு வந்து வீடியோ கண்டென்ட் கேப்ஷன்ஸ்னு வந்தாலே SRT ஃபைல் தான் நமக்கு. விச் ஆஃப் திஸ் இஸ் நாட் அ காமன் அப்ளிகேஷன் ஆஃப் அன்சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்டுன்னு வச்சாலே நம்ம வந்து அதை ப்ராப்பராக பார்க்கணும். இப்போ விச் ஒன் ஆஃப் திஸ் இதுன்னு கேட்டோம்னா ஒரு ஆன்சர் நம்ம கண்ணுக்கு பட்டதே சொல்லிடலாம். இதில் எது இல்லாததுன்னு கேட்டாங்கன்னா மீதி நான் மூணையும் நம்ம பார்த்தா தான் சொல்ல முடியும். இதில் வந்து அன்சூப்பர்வைஸ்டு எதுன்னு கேட்குறாங்க. இப்போ அவுட்லேயர் டிடெக்ஷன்றது அனாமலி டிடெக்ஷன். இப்போ அன்சூப்பர்வைஸ்டுனாலே என்ன பண்ணுவாங்கன்னா அதில் டேட்டா வந்து லேபிள்லாம் இருக்காது. ஸோ அதுவே குரூப்பாக பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஆப்பிள்ஸ்லாம் ஆப்பிள் மாதிரி இருக்கலாம் ஒரு குரூப், ஆரஞ்சு மாதிரி இருக்கிறதுலாம் ஒரு குரூப், பைனாப்பிள் மாதிரி இருக்கிறதுலாம் ஒரு குரூப். இப்போ இதே செர்ரி இருந்தால் அதுவும் ஆப்பிள் மாதிரி தான் இருக்கும். பட் சைஸில் சின்னதாக இருக்கிறதுனால அதெல்லாம் ஒரு தனியாக இருக்கும். மேலே அதுக்கு வேற ஒரு ஸ்டிங் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் தனியாக பிரித்து வச்சிரும். ஸோ கஸ்டமர் செக்மெண்டேஷனும் கிட்டத்தட்ட அதுவும் கிளஸ்டரிங் குரூப் பண்ணி வைக்கும். டார்கெட்டட் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸும் பார்த்தீங்கன்னா அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அதுவும் ஒரு கிளஸ்டர் குரூப் பண்ணுறது தான். இதில் வந்து ஸ்பேம் டிடெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டினில் பார்த்தோம்னு நினைக்கிறேன் இதே பார்ட் 2ல வீடியோவில். கிளாசிஃபிகேஷனோட யூஸ் கேஸ் அது ஸ்பேம் டிடெக்ஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ்டு மெயின் லேர்னிங்கில் வரும். ஸோ அதனால ஸ்பேம் டிடெக்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். Okay. Mark is analyzing customer receipts and wants to automatically find and save details such as merchant name, transaction date and total amount for record keeping. Which OCI feature should he use? ஆக்சுவலி நம்ம ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறோம். இப்போ இன்வாய்ஸே கொடுக்குறோம்னாக்கா அந்த இன்வாய்ஸை வந்து ஸ்கேன் பண்ணிடுது. இப்போ இன்வாய்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பொருள் வாங்குனீங்க, அது எவ்வளோ ரேட்டு, எவ்வளோ குவான்டிட்டி வாங்குனீங்க, அப்புறம் அவரோட இமெயில், ஃபோன் நம்பர் அந்த மாதிரி இருக்கும். டோட்டல் அமௌண்ட் இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. இதுலேருந்து மெர்ச்சன்ட் நேம், டிரான்சாக்ஷன் டேட்டு இதெல்லாம் வந்து நமக்கு எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அது எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்? இப்போ மெர்ச்சன்ட் நேம் மட்டும் தனியாக ஏதோ ஒரு சம் எக்ஸ் என்டர்பிரைசஸ் ஆர் எக்ஸ் ஃபேன்சி ஸ்டோர் இப்படின்னு தான் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அதுக்கு கீ வேல்யூவாக எடுக்கணும். மெர்ச்சன்ட் நேம் ஐஃபனோ இல்லைனா கோலனோ போட்டு அதோட மெர்ச்சன்ட் நேம், அதே மாதிரி டிரான்சாக்ஷன் டேட், டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்ற மாதிரி ரெக்கார்ட் கீப்பிங்காக எடுத்து வைக்கும். ஸோ இதுக்கான இது வந்து ஃபீச்சர் வந்து கீ வேல்யூ எக்ஸ்ட்ராக்ஷன். இது வந்து பேராக வைக்கும் இல்லையா, கீ வேல்யூ பேர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கீ வேல்யூ எக்ஸ்ட்ராக்ஷனில் எடுத்து வைக்கும். ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே.
ஸோ விச் ஆஃப் தி சம்மரிஸ் த 3 கைடிங் பிரின்சிபல்ஸ் ஃபார் ஏஐ டு பி ட்ரஸ்ட்வொர்த்தி? ஓகே, இப்போ ஏஐன்னு நம்ம இந்த இது வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் வருது. இப்போ நிறைய வந்துடுது. நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஆரம்பிக்கிறாங்க. நல்லா தான் இருக்கும். ஆனால் இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் அதை ஏதாவது நெகட்டிவ் பண்ணுறதுக்குன்னே ஏதாவது ஒன்று வில்லங்கம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைபர் செக்யூரிட்டியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்போ ஏஐ வந்து ட்ரஸ்ட்வொர்த்தியாக இருக்கணும்னா நமக்கு என்ன இருக்கணும்? அந்த இடத்துல லா தான் இருக்கணும். கரெக்டுங்களா? ஒரு எத்திக்கல் இருக்கணும். நமக்கும் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கானது இருக்கும். ப்ளஸ் ஒரு லா இருக்கணும். நம்ம வந்து இதை தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்றது டூஸ் அண்ட் டோன்ட். ஒருவேளை அதை மீறுறவங்களுக்கு சம் பெனால்ட்டியோ இல்லை கேஸ் போடுறதோ சம்திங் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கணும். அதை தான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். மற்றபடி ஏஐ ஷுட் பி காஸ்ட் எஃபெக்டிவ், க்ளவுட் பேஸ்ட் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லிலாம் அது இருக்குது. ஆனால் ட்ரஸ்ட்வொர்த்தியாக இருக்கணும், கைடிங்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏஐ ஷுட் பி ஃபாஸ்ட், அன்பேஸ்ட் அண்ட் ஆட்டோனமஸ் அதுவாக இருக்கணுன்றதெல்லாம் இதுக்கு வராது. ஓகேங்களா? ஓகே. ஸோ 27th. So how does select AI enhance the interaction with Oracle autonomous database? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, by eliminating the need for database administrator, by enabling natural language prompt instead of SQL code, or by providing advanced data visualization tools, இல்லை by improving security protocols அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ் அப்ளிகபிள் கிடையாது. அட்வான்ஸ் டேட்டா விஷுவலைசேஷன் டூல் அப்ளிகபிள் கிடையாது. எலிமினேட்டிங் த நீட் ஃபார் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரும் இது வந்து ஆரக்கிள் ஆட்டானமஸ் டேட்டாபேஸ்னாலே அதுக்கு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தேவையில்லை. அதுவே வந்து இந்த ஹவுஸ் கீப்பிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கும். ஸோ அதனால் அதுக்கு இது வராது. பை எனேபிளிங் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராம்ப்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் எஸ்கியூஎல் கோட். இப்போ எஸ்கியூஎல் கோடுக்கு பதிலாக நம்ம வந்து சொன்ன மாதிரி ஒரு இங்கிலீஷ் லைக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா, எனக்கு இதில் யார் இந்த டேபிளில் யார் அதிக சேலரியோ அவங்கள லிஸ்ட் பண்ண, இல்லை டாப் 10 சேலரியை லிஸ்ட் பண்ணுன்னு கொடுத்தீங்கன்னா, அதுவே query ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு எஸ்கியூஎல் queryயாக கொடுத்துரும். ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, வாட் ரோல் டு டோக்கன்ஸ் பிளே இன் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்? ஓகே, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னாலே இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து என்ன பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா இஸ் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி இப்படி இருக்குன்னு வைங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது என்ன பண்ணுன்னா, இந்தியான்றது ஒரு டோக்கனாகவும், இஸ்ன்ற ஒரு டோக்கனாகவும், ஏன்றது ஒரு டோக்கனும், இதில் ஏதாவது பங்க்சுவேஷன் மார்க் ஆர் கமா இருந்ததுன்னா அதுவும் தனித்தனி டோக்கனாக அது மாற்றிடும். அந்த கரஸ்பாண்டிங் டோக்கனுக்கு வந்து என்ன பண்ணும்? வெக்டாராக மாற்றி அது வந்து நியூமெரிக்கல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிக்கும். இதுதான் வந்து அதனோட ப்ராசஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்டான ஆன்சர் எதுன்னா, they are used to define the architecture of the model's neural network கிடையாது. they represent the numerical value of model parameter இல்லை. இது வந்து ஒரு பார்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. they determine the size of model's memory இல்லை. they are individual units into which a piece of text is divided during processing by the model. definitely fourth one is the right answer. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சென்டென்ஸ்ல இருந்து இது ஒரு வேர்டோ இல்லை சப்வேர்டோ ஆர் கேரக்டர்ஸாக இருக்கலாம், பங்க்சுவேஷனாக இருக்கலாம். இதுதான் வந்து டோக்கனைசேஷன் மெத்தட்ன்றது அதை தனித்தனியாக பிரிக்கிறது. ஸோ interprets and generate text based on the tokens rather than entire sentences or paragraphs at once. மொத்த பேராகிராஃப் ஒன்றா போடாமல் தனித்தனி வேர்டாக பிரித்து அது அனுப்பும். ஸோ இதுதான் டோக்கனோட பிரின்சிபல். ஓகே, வாட் இஸ் த ரோல் ஆஃப் டார்கெட் வேரியபிள் இன் சூப்பர்வைஸ் லேர்னிங்? ஓகே, ஸோ உங்களுக்கு சூப்பர்வைஸ் லேர்னிங்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா செட்டில் லேபிள் இருக்கும். லேபிள்னா டார்கெட் வேரியபிள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கும்னா, ஆப்வியஸ்லி டிசைட் அவுட்புட் ஆர் கிளாஸ் லேபிள்ஸ் இருக்கும். ஸோ A1 இஸ் த ரைட் ஆன்சர். Okay, which statement best describes the primary difference between large language model and traditional machine learning model? ஓகே, இப்போ நமக்கு வந்து இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, LLM require extensive feature engineering where traditional ML can generate human like text with minimal feature lagging. இல்லை, தப்பாக கொடுத்துருக்காங்க. Traditional ML models are better at understanding and generating natural language while LLMs are primarily used for numerical data. இதுவும் தப்பு, மாற்றி கொடுத்துருக்காங்க. LLM has limited number of parameters compared to ML model இல்லை. LLM are pre-trained on a large text corpus whereas ML models need to be trained on customer data. Fourth one is the right answer. உங்களுக்கு MLA வந்து நம்மளோட கஸ்டம் டேட்டா வச்சு ஒரு டேட்டா செட்டை வச்சு உங்களுக்கு நம்மளோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. LLMன்றது வந்து ஒரு கார்பரேட்டே, இப்போ ChatGPTலாம் நம்ம ஒன்றும் ட்ரெயின் பண்ணுறதில்ல. ஆல்ரெடி அவங்களே கொடுத்து ஒரு லார்ஜ் டெக்ஸ்ட் கார்பஸ் நிறைய டாக்குமெண்ட்ஸும் நிறைய இதை கொடுத்து வந்திருக்கு. அதில் நீங்கள் என்ன query கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து இன்ஃபர் பண்ணும். Fourth one is the right answer. Okay, which algorithm is a non-parametric approach for supervised learning?
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நியரஸ்ட் நெய்பர் தான் வந்து நான் பாராமெட்ரிக். மீதி எல்லாமே பாராமெட்ரிக் அப்ரோச். இந்த நியரஸ்ட் நெய்பர் வந்து எப்படின்னா, இது ஒரு குரூப்பிங்க்கு இது ஒரு அல்காரிதம். எது எது அதனோட பக்கத்துல இருக்கு, சென்ட்ராய்டு இருக்குன்ற மாரி நியரஸ்ட் அந்த மாரி போட்டு தான் அத குரூப் பண்ணி வைக்கும். சைஸா இருக்கட்டும். இப்ப நான் சொன்னேன்ல ஆப்பிள். இதோட என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணாங்கன்னா, இது வந்து கிளஸ்டரிங்க்கு நியரஸ்ட் நெய்பர் கூட இது சைஸ், கலர் ஸோ இதெல்லாம் வச்சு எந்தெந்த சைஸ் எல்லாம் வந்து ஒரே மாரி இருக்குன்ற மாரி ஒரு குரூப் பண்ணையில, அந்த வேல்யூ பக்கத்துல இருக்கிறதெல்லாம் அது ஒரு பக்கத்துல ஒரு குரூப்பிங்காவும், இப்ப கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் ஒரு குரூப்பிங்காவும், ரெட் கலர்ல இருக்கலாம் ஒரு இது குரூப்பாவும், ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதெல்லாம் ஒரு குரூப்பா இருக்கும். நெக்ஸ்ட் சைஸ். ஸோ இந்த மாரி வைக்கும்போது ஆப்பிள்லாம் ஒரு ஏரியால வரும். ஆரஞ்சுலாம் ஒரு ஏரியால வரும். வேற பைனாப்பிள்லாம் ஒரு ஒரு மாரி வரும். அதனோட அப்பியரன்ஸ், கலர், அதனோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வச்சு. ஸோ இது வந்து நான் பாராமெட்ரிக் அப்ரோச்ன்னு பார்த்தீங்கன்னா, நியரஸ்ட் நெய்பர் தான். மீதி எல்லாமே பாராமெட்ரிக் அப்ரோச்ல வரும். ரேண்டம் ஃபாரஸ்ட்டோ, லீனியர் ரெக்ரெஷன் ஆர் டெசிஷன் ட்ரீஸ்லாம். Okay, John has successfully trained a machine learning model using OCI. He now needs to deploy it for future real-time prediction where it can process user inputs and generate output. Okay. ஸோ இதுக்கு வந்து என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தாங்க. இது வந்து இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமே எழுதுறீங்க. ஒரு ப்ரொடக்ஷனில் எழுதுறீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதனோட இஎக்ஸியோ இல்லைன்னா ஒரு இதை கொடுத்துட்றீங்க. மீண்டும் அதை வந்து ஒருத்தர் ரன் பண்ணுறவங்க அந்த ப்ரோக்ராம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. அத மீண்டும் மீண்டும் ரன் பண்ணாங்கன்னா, நமக்கு அவுட்புட் மட்டும் கிடைக்கும். அதே தாங்க இங்கேயும். ஒரு மெஷின் லேர்னிங் மாடல்ல வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரெயின் பண்ணிட்டாங்க. அத வந்து ரியல் டைம் ப்ரெடிக்ஷனுக்காக இன்ஃபர் பண்றதுக்காக அத வந்து டெப்ளாய் பண்ணிட்டாங்கன்னா, நமக்கு வந்து என்ன எதுல டெப்ளாய் பண்ணா அவங்களுக்கு வந்து வெறும் ரன் மட்டும் பண்ண முடியும்னா, இப்ப டெப்ளாய்மென்ட் பார்த்தா ஓசிஐ ஸ்பீச்ன்றது அது வந்து ஒரு சர்வீஸ். ஓசிஐ ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்னா அது ஒரு ஸ்டோரேஜ். ஓசிஐ லாங்குவேஜ்ன்றது அது ஒரு சர்வீஸ். சர்வீஸ்னா அது ஒரு பிளேஸ் அண்டர் அதுக்கு கீழ நெறைய இருக்கும். ஸோ இதுல வந்து ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஓசிஐ டேட்டா சயன்ஸ் தான் வந்து டெப்ளாய்மென்ட்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ். ஓகே. வாட் டெக்னிக் இஸ் யூஸ்ட் டு பிரெடிக்ட் த பிரைஸ் ஆஃப் எ ஹவுஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஃபியூச்சர்? இது கிளியரா குடுத்துருக்காங்க. இது ரெக்ரெஷனோட ப்ராப்ளம். இது வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல லீனியர் ரெக்ரெஷன் வரும். இங்க ரெக்ரெஷன் குடுத்துருக்காங்க. அதனால நம்ம அதையே சூஸ் பண்ணிக்கலாம். Okay. Wow, you are training a deep learning model to predict stock prices. What type of data is this an example? இப்போ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்னாலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் சீரிஸ். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு நேரம் ஒரு இருக்காது. 10 பைசே, 1 பைசே, 1 ரூபி அந்த மாதிரி ஏறிக்கிட்டு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஷேர் மார்க்கெட்டுனா so many வேல்யூஸ் இருக்கும். அதை டைம்லி அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் டைம் சீரிஸ் டேட்டா. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டைம் சீரிஸ் டேட்டா தான் உங்களுக்கு. ஓகே. 35th ஒன். A streaming service wants to recommend TV shows based on user behavior. Which machine learning approach should be used? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி குரூப் கிளஸ்டரிங் பண்ணி பண்றாங்க. ஸோ நீங்க ஒரு பர்ட்டிகுலர் டிவி ப்ரோகிராம் பார்க்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டே பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு யூடியூப்ல போய் கிரிக்கெட்டே பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு அப்ப கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட்ன்னு வச்சு உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா, அதே டைப் ஆஃப் வீடியோஸ வந்து உங்களுக்கு சைட்ல லிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தர் சீரியல் பார்க்குறாரு, இல்ல காமெடி பார்க்குறாங்க, இல்ல ஒரு எந்த டைப் ஆஃப் பார்க்குறாங்களோ அதோட ஃபீச்சர்ஸ எடுத்துட்டு உங்களுக்கு அது ரிலேட்டடாவே தான் உங்களுக்கு அது வந்து குடுத்துட்ருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேத்த மாரியே கொடுக்கும். ஏன்னா, அது லேபிள் வந்து எந்த பர்ட்டிகுலர் யூசர் அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் கிவன் பேஸ்ட் ஒன்ஸ் யூசர்ஸ் ஓட டிவைஸ் அதாவது அவங்களோட சாய்ஸ் புரிஞ்சிருது இல்லைங்களா? யூசரோட சாய்ஸ் அத பாஸ்ட் சாய்ஸ் ஆர் சிமிலர் யூசர் ஆர் ப்ராடக்ட் சாய்ஸஸ் அவருக்கு வந்து சிமிலர் யூசர்ஸா இருக்கலாம். இல்லைன்னா அவங்களோட பாஸ்ட் சாய்ஸஸ் வச்சு கொண்டு வரது. அதனோட இத வச்சு கொண்டு வரதுனால சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் தான் இதுக்கு ஆன்சர். Okay. Which technique involves providing explicit examples in a prompt to guide an LLM's response? ஸோ ஓகே. இப்போ நம்ம வந்து சாட் ஜிபிடிலேயே நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம்னா அது ஆன்சர் கொடுக்குது. ஸோ அது கூடவே நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸையும் அது கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களோட கொடுக்கக்கூடிய ஆன்சரை வந்து நல்ல டியூன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை தான் வந்து இவங்க ஷார்ட் ப்ராம்ப்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ ஜீரோ ஷார்ட் ப்ராம்ப்டிங்னா நீங்கள் ஒன்றுமே கொடுக்காட்டி கொஸ்டினை மட்டும் கேட்குறீங்க. அதுக்கு எக்ஸாம்பிளே ஒன்றும் கொடுக்காம இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன தோணுதோ அதுக்கு ஆப்டாக கொண்டு வரும். இன்னும் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அதையும் சேர்த்து எடுத்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்னும் பக்கா ப்ராப்பராக கொடுக்கும். அந்த மாதிரி ஒன் ஷார்ட் ப்ராம்ப்டிங்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். டூ ஷார்ட் ப்ராம்ப்டிங்னா 2 எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஷார்ட் அதான் ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங்னா நம்பர் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு எத்தனை எக்ஸ்பிளிசிட்டாக எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்களோ அவ்வளோ அக்யூரேட்டாக உங்களுக்கு வரும்ன்றதுனால ஸோ நம்ம வந்து ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங் நம்ம எடுத்துக்கலாம்.
வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த இன்ஃபரன்ஸ் ப்ராசஸ் இன் மெஷின் லேர்னிங்? ஓகே, இன்ஃபரன்ஸ் ஃபங்க்ஷன்னாலே என்னன்னா, உங்களுக்கு வந்து இது ப்ரெடிக்ட் பண்ணுறது. இன்ஃபரன்ஸ்ன்றது வந்து அவுட்புட். பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டீங்க, எழுதி ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கீங்க, அவர் எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணாருன்னா அவருக்கு வந்து அவுட்புட் கிடைக்குதுங்களா? அதை தான் இங்கே மெஷின் லேர்னிங்கில் இன்ஃபரன்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக அவரை ரன் பண்ணாருன்னா அவருக்கு அவுட்புட் வரணும். ஸோ இப்போ இந்த 4 இதில் லேபிளிங் த ட்ரைனிங் டேட்டா கிடையாது, கலெக்டிங் ட்ரைனிங் டேட்டா கிடையாது. ப்ரெடிக்டிங் அவுட்கம்ஸ் ஃப்ரம் நியூ டேட்டா பாயிண்ட்ஸ், எக்ஸாக்ட்லி இதுதான் ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ அட்ஜஸ்டிங் த வெயிட்ஸ் ஆஃப் எ நியூரல் நெட்வொர்க் கிடையாது. ஸோ ப்ரெடிக்டிங் அவுட்கம்ஸ் ஃப்ரம் நியூ டேட்டா பாயிண்ட்ஸ் தான் ரைட் ஆன்சர். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹிடன் லேயர் இன் அன் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்? இப்போ நமக்கு சிஎன்என்னோ ஆர்என்என்னோ இருக்குனாக்கா அதில் இன்புட் பாஸ் பண்ணுறீங்க, அவுட்புட்டு வருது. ஸோ இதில் வந்து நிறைய இன்பிட்வீனில் உங்களுக்கு ஹிடன் லேயரும் இருக்கும். ஸோ அதுதான் அதனோட பர்பஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஹிடன் லேயர் என்ன பண்ணுன்னா நிறைய உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். இன்புட்டில் இருக்கிற அடுத்தடுத்த லேயருக்கு கொண்டு போய் கொடுக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷனல் தான். ஸோ அது மேண்டேட்ரி கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். திஸ் லேயர் இஸ் ஆப்ஷனல் அண்ட் இட் ப்ராசஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்புட் ஃப்ரம் நெட்வொர்க்ஸ் வெயிட்ஸ் அண்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். நடுவில் உங்களுக்கு நெட்வொர்க்கோட வெயிட் அண்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்லாம் நம்ம நடுவில் இருக்க ஹிடன் லேயருக்கு நம்ம பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். which of this component is not a part of OCI AI infrastructure? இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி, ஆனால் இது லிட்டில் பிட் ட்ரிக்கியும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இப்போ OCI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலுமே அப்ளிகபிள். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட் அ பார்ட் ஆஃப் OCI AI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இதில் 4 சர்வீஸில் எது யூஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க. OCI ஸ்டோரேஜ் டெஃபினட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். NVIDIA GPU கண்டிப்பாக இது ஒரு ஹார்ட்வேர். நிறைய நீங்கள் டைப் ஆஃப் ஃபைன் டியூன் பண்ணணும், அப்புறம் ப்ரீ ட்ரெயின் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த NVIDIA ஹார்ட்வேர் தேவைப்படும். RDMAவும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு RDMA நெட்வொர்க்கும் இது சூப்பர் கிளஸ்டர், இதுவும் நமக்கு தேவைப்படும். OCI வால்ட்ன்றது இது ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் அது வந்து OCI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணக்கூடியது. இந்த வால்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன், உங்களுக்கு இப்போ பாஸ்வேர்டோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னாக்கா அந்த வால்ட்டில் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் தான் OCI வால்ட்டுங்கிறது. ஸோ அது ACI இஸ் நாட் பார்ட் ஆஃப் OCI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றதுனால அதுதான் இதுக்கான ஆன்சர். 39க்கு பி. வாட் இஸ் த ரோல் ஆஃப் லாஸ் ஃபங்க்ஷன் இன் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அல்காரிதம்? ஓகே, நம்ம இப்போ லீனியர் அல்காரிதம்லேயே நமக்கு வந்து ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணிடுறோம். ஸோ அதோட ரியல் இருக்கிற டேட்டா பாயிண்ட்டோட இதுவே லைன் போடுது. அது ஆக்சுவலுக்கும் ப்ரெடிக்ஷனுக்கும் எவ்வளோ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்றத பார்க்குறது தான் அந்த லாஸ் ஃபங்க்ஷன். பட் இங்கே கேட்குறது என்னன்னா ரோல் ஆஃப் த லாஸ் ஃபங்க்ஷன் இன் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அல்காரிதம். இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபியூச்சர் ஸ்கேலிங்கா? இல்லை. இட் மெஷர்ஸ் த சிமிலாரிட்டி பிட்வீன் ப்ரெடிக்ஷன் அண்ட் ஆக்சுவல் டார்கெட்டா? இது வந்து ரோல் ஆஃப் லாஸ் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அது சிமிலாரிட்டி பார்க்கறது இல்லை. இட் எவாலுவேட்ஸ் த மாடல்ஸ் காம்ப்ளெக்சிட்டியா? இல்லை. இட் குவான்டிஃபைஸ் த காஸ்ட் ஆஃப் இன்கரெக்ட் ப்ரெடிக்ஷனா? லாஸ் ஃபங்க்ஷன்றதுனால எஸ், எக்ஸாக்ட்லி. இது வந்து லாஸ் ஃபங்க்ஷன்றதுனால அதாவது ப்ரெடிக்ஷனுக்கும் ஆக்சுவல் டார்கெட்டுக்கும் எவ்வளோ லாஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறது. ஸோ இட் குவான்டிஃபைஸ் த காஸ்ட் ஆஃப் இன்கரெக்ட் ப்ரெடிக்ஷன். இன்கரெக்ட் எவ்வளோ இப்போ நமக்கு ஒரு 10 இது பண்ணுறோம், அதில் 2 இது தப்பாக வந்திருக்குன்னா ஸோ 80%, 8/10 × 100. ஸோ 80% நமக்கு கரெக்டாக காமிக்குது, 20% லாஸ். இப்போ இந்த லாஸ் ஃபங்க்ஷன்றது பார்த்தீங்கன்னா 20%. அதுதான் அதை குவான்டிஃபை பண்ணுறது தான் இது. ஸோ இட் குவான்டிஃபைஸ் த காஸ்ட் ஆஃப் இன்கரெக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் ஆன்சர். ஓகே, நம்ம 40 கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இதோட ஏஐ ஃபவுண்டேஷன்ஸ்க்கு நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நீங்கள் எல்லா லேர்னிங்கும் முடிச்சிட்டிங்கனாக்கா டெஃபினட்டாக நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி நம்ம கோ த்ரூ டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். மோரார்லெஸ் இதே சேம் கொஸ்டின்ஸே வந்து இந்த மாடல்லேருந்து தான் கேட்பாங்க. உங்களுக்கு 90% ஈஸியாக எடுத்துடலாம். எனிவேஸ், ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம். ஒன்ஸ் அகைன் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மாடல் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நானும் ஹாப்பியாவேன். பரவாயில்ல, நம்ம இதில் எத்தனை பேர் வந்து இதை யூஸ் பண்ணி பாஸ் பண்ணிட்டாங்கன்றது. பட் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து October 31 வரைக்கும் தான் இது ஃப்ரீ. ஆஃப்டர் தட் இது வந்து காஸ்ட்டாக ஆக்கிடுவாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற இதில் ஏஐன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுறாங்க, நல்லாவும் இருக்குது. நீங்கள் இதை மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.